வணக்கம். உயிர் போகிற நேரத்தில் என்னை விட்டுருங்கன்னு என் தம்பி எப்படியெல்லாம் கதறி இருப்பானோ அப்படின்னு இறந்து போன ஒரு மனிதருடைய அக்கா இன்றைக்கு தொலைக்காட்சி ஊடகங்களில் கதறிக்கொண்டிருப்பதை பார்க்கும்போது நெஞ்சம் பதறிக்கொண்டிருக்கிறது. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கு நாகர்கோவிலில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. சபரிவர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு பொட்டிக்கடை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இன்றைக்கு காவல்துறையினரால் லாக்கப்புக்குள்ளேயே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அதில் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாவட்ட நீதிபதியினுடைய முன்னணியில் நடந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த இளைஞனுடைய உடம்பில் ஏறத்தாழ 19 இடங்களில் பெரும் காயங்கள் இருந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் நெஞ்சுக்கு கீழே சில சென்டிமீட்டர் ஆழத்திற்கு காயம். நல்லா கேட்டுங்க, நெஞ்சுக்கு கீழே சில சென்டிமீட்டர் ஆழத்தில் காயம். எப்படியெல்லாம் கொடூரமாக அந்த இளைஞனை கொலை செய்திருக்கிறார்கள். இது சம்பவம் நடந்திருக்கிறது, சரியா? ஆனால் இந்த நொடி வரையிலும் இது குறித்து விஜய் ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறா? சரி, விஜய் பேச வேண்டாம், அவர் பேச மாட்டார். அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய யாராவது இதை கண்டித்தோ இது மாதிரி சம்பவம் இனி நடக்கக்கூடாது அப்படின்னோ ஒருத்தராவது மக்கள் முன்னால் பேசியிருப்பதற்கான ஒரு ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியுமா? எவ்வளவு கொடூரமான சம்பவம் இல்லையா? ஒரு பொட்டிக்கடை நடத்துகிறாரு, அவர் குட்கா விற்றார் என்கிற சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார். மாற்றுத்திறனாளி வேற, சரியா? மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய அந்த சபரிவர்மன், சரி போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க, விசாரிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு வீட்டில் பிள்ளைகளும் பொஞ்சாதியும் அக்காவும் அம்மாவும் எல்லோரும் காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் காத்து கொண்டிருந்தவர்கள் பார்த்தது என்ன? அவருடைய உயிரற்ற உடலை பார்த்திருக்கிறார்கள். இவ்வளவுத்துக்கும் விஜயினுடைய அதிகாரத்திற்கு கீழே தான், விஜயினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே தான் காவல்துறை இருக்குது. அந்த காவல்துறையினருக்குள்ள அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு படுகொலையை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்களை பார்த்து உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ நான் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, குட்கா கடையில் விற்றார் அப்படிங்கிற சந்தேகத்தினுடைய பேரில் தான் இந்த சபரிவர்மனை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதே நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தாவேக்கா நிர்வாகி ஒருத்தன் குட்கா விற்றிருக்கிறான் என்கிற சந்தேகத்தில் அவனும் கைது செய்யப்படுகிறான். ஆனால் அன்றைக்கு இரவே அவனுக்கு பிணை கிடைத்து அவன் வெளியே போகிறான். தாவேக்கா நிர்வாகின்னா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சாமானிய மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், ஏழைகள் அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் நீங்கள் ஒன்று பார்க்கணும். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படுகிறது அப்படின்னு விஜய் சொன்னார். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த நிகழ்வில் சில வாரங்களுக்கு முன்னால். இப்போ மோடி கூட பல விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவத்திற்கு முழு அதிகாரம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேசம் மாதிரியான இடங்கள் எல்லாம் நடக்கக்கூடியது இப்போ காசா ஈரான்லாம் நடக்கு இல்லையா? அங்கெல்லாம் நேரடியாக போர் நடக்குது, பல பேர் சாகிறான். ஆனால் இங்கே கஸ்டோடியலில் மட்டுமே எத்தனை ஆட்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நினைக்கும் போது பதைப்பதைக்கும். அதற்கு ஒப்பான ஒரு இடத்தை நோக்கி தமிழ்நாட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக எழுகிறது. இப்போ நான் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், மாமேதை. அவருடைய ஒரு சிலை தமிழ்நாட்டில் சேலத்தில் திறக்க முடியாமல் இருக்குது. அம்பேத்கருடைய சிலையை திறப்பதற்கு எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் வருகிறது. திறக்க சொன்னவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இதே குரூப்பு தான் சட்டமன்றத்திலையும் சரி பல இடங்கள்லையும் என்ன சொல்கிறாங்க, சாதி மதம் பார்க்காமல் வந்த கட்சி. எங்கள் அமைச்சரவையில் தான் பட்டியலினத்தை சார்ந்த 8 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? இப்படியெல்லாம் பீற்றி கொண்டிருக்கவர்களுடைய ஆட்சியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை நம்முடைய தமிழ்நாட்டில் திறக்க முடியலை அப்படின்னு சொல்கிறது என்ன பார்க்கிறது? சமூக நீதிக்கு பெயர் போன மண் இல்லையா? சமத்துவத்தை ஊக்குவிக்கிற மண். அந்த மண்ணில் அதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடிய ஒரு மகத்தான தலைவருடைய சிலை
திறக்க முடியாமல் இருக்கிறது. அப்படி திறக்க சொன்னவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இது என்ன மாதிரியான ஆட்சின்னு யாருக்குமே தெரியலங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னா, முழுக்க முழுக்க பொய்களின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி. முழுக்க ரீல்ஸ் வழியாக பொய் பேசுகிறது. இப்போ நான் ஒன்றும் இல்லை, சில தினங்களுக்கு முன்பு பெரம்பூரில் நடந்த ஒரு சம்பவம் நீங்களாம் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? விஜய் வருகிறார் என்று சொன்னதுமே அங்கே இருக்கக்கூடிய ஏழை தொழிலாளர் பெண்கள் அவர்கள் உடனடியாக வரவழைக்கப்படுகிறார்கள். அதில் ஆர்வ மிகுதியால் ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு கை குலுக்குவதற்காக தன்னுடைய கையை கொடுக்கிறார். ஆனால் மறுக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நீங்கள் எனக்கு நேரடியாக நான் பார்த்து நிலாவேவா ஷூட்டிங் மினி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டர், அன்னைக்கு இருந்த தேட்டர், அங்கே ஷூட்டிங் நடக்குது. அங்கே இவருடைய ஒரு ரசிகரை எழும்பி இது மாதிரி ஆர்வ மிகுதியால் வரான். பிறகு நடந்தது என்ன அப்படின்னா, உண்மையிலே ரொம்ப துயரமானது. இவருக்கு ரசிகர்கள் தேவைப்படுகிறார்கள், ஆனால் கை குலுக்குவது அதெல்லாம் இவருக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லைங்க. இவருடைய பிரச்சார காலகட்டங்களில் வாகனத்துக்குள்ளே இருந்து லைட்டை ஆஃப் பண்ணுறது, லைட்டை போடுறது, இதில் லைட்டை போடும்போது கத்துறது, பசங்க கத்துறது, இதில் ஒரு ஆனந்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள், இதில் ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். அதே மாதிரி கார் கண்ணாடியை லைட்டாக திறக்கிறது, ஓடி வருவானுங்க, டக்குன்னு மேலே ஏற்றி விடுறது. இது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் நம்முடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். அப்போ அதனால் நீங்கள் பெரம்பூர் அந்த நிகழ்வில் அங்கிருந்த ஒரு தொழிலாளர் பெண்மணி ஒருவர் கை குலுக்குவதற்காக அவற்றை கையை காட்டிய போது அதை கொடுக்காமல் இருந்தது அப்படிங்கிறது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை விஜய் அவர்களுடைய ஆட்சியில் திறக்க முடியலை அப்படிங்கிறது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சபரிவர்மன் மாதிரியான ஒரு ஏழை தொழிலாளி, ஒரு பொட்டிக்கடை வச்சிருக்கிறவர் கஸ்டோடியல் மரணம் அடைகிறார் அப்படின்னா இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் இதை விட பெருசாக ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? யாராவது எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தவர்கள் விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஏன்னா சினிமாவை பார்த்துட்டு அவங்க வாக்களித்திருப்பார்கள். சினிமாவில் பண்ணுற மாதிரி அவர் ஐ எம் பேட்டிங் அப்படின்னு மாதிரி ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த 60 நாட்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இப்படிப்பட்ட மண்ணா இது? தமிழ்நாட்டு மண் இப்படிப்பட்டதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 19 இடங்களில் காயம் வர்ற அளவுக்கு அடித்து ஒரு சாதாரண அப்பாவி மனிதனை கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நொடி வரையிலும் அது குறித்து பேசலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான மௌனம் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்தானது இல்லை? நமக்கு தெரியும், மணிப்பூரில் இதே மாதிரியான பெண்கள் எல்லாமே கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் உள்ளாகினார்கள். உலகமே வீடியோக்கள் எல்லாம் பார்த்து அதிர்ச்சியானது. தினமும் மணிப்பூரில் வந்து கொண்டிருந்த செய்திகள் எல்லாம். அப்போது மோடி, அமித்ஷா ஆட்கள் எல்லாம் என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகளை, என்ன மாதிரியான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அதற்கு ஒப்பான செயல்கள் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆளும் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறதுனே தெரியலைங்க. இதில் என்ன ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.